السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன? அல் மதுஹல் இலா உலூமில் குர்ஆன் வ உசூலித் தஃப்சீர். இதுதான் எங்களோட தலைப்பு. நான் நடத்த போகிற பாடம் உலூமுல் குர்ஆன் உசூலுத் தஃப்சீருடைய அறிமுகம். நினைச்சா அதனுடைய ஒரு மெப், வரைபடம், அதைத்தான் நாங்கள் படிக்க போகிறோம். ஹரீத்தா, அதை முக்கத்திமான்னு சொல்லலாம், மதுஹல்னு சொல்லலாம், பல பேர்களை நாங்கள் அழைக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு கலையிலையும் என்ன அல் மபாதி உல் அஷ்ரா அன்று இது அதுதான் லிகுல்லி இல்மின் 10 ஒவ்வொரு கலைக்கும் 10 விதமான மபாதிகள், அடிப்படைகளை படிப்பாங்க. அதைத்தான் பொதுவாக முக்கத்திமால படிக்கிறேன். அது அந்த 10ஐயும் படிக்கணுமா அல்லது 10ஐ விட குறைய படிக்கணுமா அல்லது 10ஐ விட கூட படிக்கணுமான்றது அது வேற விஷயம். ஆனால் பொதுவாக மதரசாக்கள்ல எல்லா இடங்கள்லையும் பல்கலைக்கழகங்கள் உட்பட 10 விஷயங்கள் படித்து கொடுக்கப்படும். அல் ஹத்து, ஒரு கவிதை ஒன்று படிக்க, அல் ஹத்து வல் மௌது வஸ் ஸமரா வனிஸ்பத்து வல் வாதிஉ வல் இஸ்திம்தாது வல் ஹுக்மு அப்படின்னு 10 விஷயங்கள் ஒரு கலையை பற்றி என்ன சாதாரணமாக படிக்கிறது வழக்கம். நினைச்சா அது முக்கியமாக என்ன சொல்லுவாங்க, அந்த கலையை உருவாக்கியவர் யாரு. ஆனா அது ஒரு காலத்தில் அது மட்டும்தான் படித்து கொடுக்கப்பட்டது. ஆனால் அது போதா. அந்த 10 விஷயங்களுக்கு தானே அதை மாத்திரம் படிப்பது ஒரு கலையை புரிந்து கொள்வதற்கான, ஒரு கலையை பற்றிய போதுமான அறிமுகத்தை தரமாட்டாது. மிகவும் ஒரு குறுகிய ஒரு அறிவைத்தான் தரும். அது முக்கியமாக உள்ள குறை என்னத்தை, உதாரணத்துக்கு நீங்கள் நஹுடைய மபாதிகளை நீங்கள் எடுத்தா அதனுடைய தாரீஃப், அதனுடைய ஹுக்மு, அதனுடைய வாதி அப்படி படிச்சுன்னு போவீங்க. ஆனால் கடைசி பார்த்தா இந்த நஹுவை எப்படி படிக்கிறேன்னு ஏதாவது இருக்குமா? இல்லை, நஹுவை எப்படி படிக்கிறேன்னு இருக்காது. சர்ஃபை எப்படி படிக்கிற, ஃபிக்ஹை எப்படி படிக்கிற, முதலாவது எந்த நூலை படிக்கணும், ரெண்டாவது எந்த நூலை படிக்கணும், அதுல முக்கியமான அறிஞர்கள் யாரு, கருத்து வேற்றுமை அந்த அறிஞர்களுக்கு மத்தியில் எந்த அறிஞருடைய கருத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஆனா உண்மையிலே இந்த மதுகள் இருக்குது. இந்த மதுகளை படிக்காம நீங்க அந்த கலையை முழுக்க கரைச்சி குடிச்சாலும் நிறைய பிரயோசனம் குறைவாகும். ஏன்னா இதை பற்றி ஒரு பொதுவான மொத்தமான ஒரு அதனுடைய வரைபடம் எங்களுக்கு தெரியாம, ஸ்ரீலங்கா வரைபடம் தெரியாம ஒரு ட்ரிப் போன வைங்களே, என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஸ்ரீலங்காவில் எவ்வளோ எதை பார்த்திக்கிறோம், எதை பார்க்க மிச்சம் இது, இன்னும் எவ்வளோ பார்க்க இது, அது ஒன்றுமே தெரியா. அப்படித்தானே? அப்போ ஸ்ரீலங்காவை நான் பேசி சந்திச்சேன், அதில் இவ்வளோ பார்த்தேன் இவ்வளோ பார்க்கல என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ யாருக்கு அந்த வரைபடம் தெரியுமோ அவருக்கு தான் என்ன செய்யலாம், அவருக்குத்தான் அந்த கலையில நான் இப்ப என்ன இடத்துல இருக்கிறேன், இன்னும் என்னென்ன படிக்க வேண்டியது, அதுல ஒரு சந்தேகம் நான் எந்த கிதாபில் போய் பார்க்கணும், பல அறிஞர்களுக்கு பற்றிய கருத்து வேற்றுமை வந்தா எந்த அறிஞருடைய கருத்துக்கு நான் முன்னுரிமை கொடுக்கணும், அப்படின்ற விஷயம் எல்லாம் யாருக்கு தெரியும்னா இந்த மதுகள் படிச்சாக்களுக்கு தான் தெரியும். அப்படி இல்லாம நீங்க அக்கீதாலையோ ஃபிக்ஹ்லையோ எத்தனை புத்தகங்களை கரைச்சி ஊற்றினாலும், எத்தனை எக்ஸாம் எழுதி எத்தனாவது முதலாம் மாணவனா வந்தாலும் கூட என்ன உங்களால அந்த கலையை கிரகிக்க முடியாது. இப்ப நான் உதாரணத்துக்கு கேட்டா, ஃபிக்ஹ்ல நீங்க ஃபிக்ஹ்னா என்ன சுருக்கமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு 5 நிமிஷத்துல ஒருத்தர் எழுப்பி கேட்டா, அது உலூமுல் குர்ஆன் என்னன்னு சொல்லுங்க கேட்டா சொல்லலாமா? செல்லலாம். ஏன் செல்லலாம் கேட்டா, இந்த மதுகள் நாங்கள் படிக்கல. இந்த மதுகள் நாங்கள் படிக்கல. இந்த மதுகளை படிச்சு போட்டு ஃபிக்ஹ்ட ஆரம்ப கட்டத்தில் உள்ள ஒரு மாணவர்கிட்ட நீங்க போய் கேட்டாலும் ஃபிக்ஹ்னா என்ன என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டா கடன்னு சொல்லிட்டு போகலாம். அப்படி கடன்னு அவர் சொல்லிட்டு போவாரு. நினைச்சா அப்படி இல்லாம அந்த ஃபிக்ஹ் பல வருஷமா நடத்துகிற ஆசிரியர்கிட்ட போய் நீங்க கேட்டாலும் அவருக்கு என்ன சொல்ல முடியாது, இன்ன விஷயம்தான் ஃபிக்ஹ்ல இருக்குது அப்படின்னு அவரால் சொல்ல முடியாது. ஏன் மதுகளை படிக்கல. அந்த மதுகள்ன்றது மிக முக்கியமான ஒரு பகுதி. நினைச்சா பாடத்தை பற்றி அறிமுகம். அது மபாதி உல் அஷ்ரா நிறைய இடத்துல படிக்கிறாங்க, அதுவும் ஒரு அறிமுகம் தான். ஆனா அது போதிய தெளிவை தர மாட்டாது. அதுல முக்கியமா நான் சொன்னது மாதிரி
அதில் முக்கியமான நூட்கள் யார், என்ன முக்கியமான அறிஞர்கள் யார், அதை ஒவ்வொரு கட்டமாக எப்படி படிக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் இல்லை. ரைட். இப்போ நாங்கள் எங்கட பாடம் என்னன்னு கேட்டால் உலூமுல் குர்ஆனும் உசூலு தஃப்சீர். உலூமுல் குர்ஆன், உசூலு தஃப்சீர் இந்த இரண்டு வேறு வேறு கலைகள் தான். ஆனாலும் நான் ஒன்றாக இணைத்திருப்பதற்கான காரணம் உசூலு தஃப்சீர் அவ்வளோ பெருசாக அதுக்கு ஒரு அறிமுகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதை தனியாக பிரிக்கிறத தவிர ஒன்றாக படிப்பது தான் சிறந்தது. ஏன்னா ரெண்டும் ஒன்றோடொன்று மிகவும் நெருக்கமான தொடர்பை கொண்டதுனால நான் இணைச்சுகிறேன். உலூமுல் குர்ஆன் நான் 2-3 புத்தகங்கள் கொண்டு வந்துகிறேன். இது அல் மத்னு தலீல் ஃபி இல்மி தஃப்சீர். இது உசூல் தஃப்சீருக்குரிய முக்கியமான நவீன காலத்தில் வந்த புத்தகம். கட்டாயம் ஒவ்வொரு மௌலைமாரும் படிச்சே ஆக வேண்டிய ஒரு புத்தகம். அங்கதான் அடுத்தது அல் முயஸ்ஸர் ஃபி உலூமில் குர்ஆன். அல் முயஸ்ஸர் ஃபி உலூமில் குர்ஆன் என்ற புத்தகம். இந்த புத்தகம் ஒரு முக்கியமான புத்தகம். இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலும் நான் இதில் இருந்து தான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், அந்த முகத்திமாவை உங்களுக்கு தரப்போகிறேன். இந்த முகத்திமா இதில் எத்தனை பக்கம் இது? ஒரு 6 பக்கம் தான். உலூமுல் குர்ஆனுடைய தாரீஃப் என்ன, ஏன் இந்த உலூமுல் குர்ஆன் உசூலு தஃப்சீரை நாங்கள் படிக்கிறோம், இதை படிக்கிறதால என்ன பிரயோசனம் எங்களுக்கு, குர்ஆனுக்குரிய விளக்கங்களை சரியாக விளங்குறது, இப்படி விளங்கப்படுத்துறதா. அடுத்தது முக்கியமான விஷயம் என்னென்னா குர்ஆனுடைய தஃப்சீர்களை எப்படி வாசிக்கிறது, குர்ஆனுடைய தஃப்சீர்களை எப்படி வாசிக்கிறது, வாசிக்கும் போது வரக்கூடிய சிக்கல்களை எப்படி தீர்க்கிறது அப்படின்ற விஷயங்களை படிக்கணும். அதே போல குர்ஆனுக்கு வழங்கப்படக்கூடிய தவறான விளக்கங்கள் அதை புரிந்து கொள்வது. இது தவறுதான், ஒரு விளக்கம் சொல்லப்பட்டா இது தவறுதான்றத ஆதாரத்தோடு எங்களுக்கு விளங்கலாம். குர்ஆன் உசூல் தஃப்சீர் படிச்சாக்களுக்கு தான், இல்லாட்டி என்ன சிலாக்களுக்கு விளங்கும் இந்த சொல்ற கருத்து பிழைதான், ஆனா ஏன் பிழைன்னு தெரியா, பார்க்க போல பிழைன்னு விளங்குது, ஆனா அது ஏன் பிழை, அதை எப்படி நிறுவுறது அப்படின்னு எல்லாம் தெரியாது. ரைட்டா? நவீன காலத்தில் நிறைய நவீன புதிய முறைகள் எல்லாம் குர்ஆனுக்கு விளக்கம் வழங்குறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போ அதுலையெல்லாம் நாங்கள் சிக்காம பார்த்தா எங்களுக்கு அழகாத்தான் நீக்கி அந்த விளக்கத்தை பார்த்தா சில வேளை சிலது பார்த்தோன்னே பிழைன்னு விளங்கும், இன்னும் சில கருத்துக்கள் இது பிழையா இருந்தாலும் அதை அழகா அலங்காரமான வார்த்தைகள் எங்களுக்கு சொல்லும்போது அதில் ஒரு கவர்ச்சியும் அதில் நாங்கள் வாங்கிடுவோம். அப்போ அதிலெல்லாம் நாங்கள் சிக்காமல் தப்பி பிறக்குவனுமாக இருந்தால் இந்த உலூமுல் குர்ஆன் உசூலு தஃப்சீர் எங்களுக்கு மிக மிக அவசியம். ரைட். அப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம் உலூமுல் குர்ஆனுடைய தாரீஃப் என்ன. உலூமுல் குர்ஆன் சொன்னால் அதுக்கு பல தாரீஃப்கள் சொல்லப்படுது. அதில் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தாரீஃப் தான் என்ன, அல் இல்மு அல்லதி யதனாவலு அல் குர்ஆன் அல் கரீம். குர்ஆனை பற்றி பேசக்கூடிய ஒரு கலை. அதுங்களா, குர்ஆனை பற்றி பேசுகிறேன் எல்லாத்தையும் குர்ஆனில் எதை பற்றி பேசும் அது அந்த கலையில் என்ன எதை பற்றி பேசுவார்கள் கேட்டால் மின் ஹைது நுசூலுஹு, அது இறங்கியது சம்பந்தமான தகவல்களை பேசுவார்கள். வஜம்உஹு, அது தொகுக்கப்பட்ட அது சம்பந்தமான தகவல்களை பேசுவார்கள். வஹஸாயிசு, அதனுடைய பிரத்யேகமான சிறப்பம்சங்கள், அந்த குர்ஆனுக்கு என்று இருக்கக்கூடிய சிறப்பியல்புகள் அது சம்பந்தமாக பேசுவார்கள். அதே போல வஹுகூகுஹு, அதற்குரிய உரிமைகள் என்ன, அதற்குரிய உரிமைகள் என்ன என்பதை பற்றி பேசுவார்கள். கிராஅத்துஹு, ஓதுதல், தஜ்வீத், அதுவும் உலூமுல் குர்ஆன் ஒரு வகை. அதே போல தஃப்சீருஹு, தஃப்சீர் செய்தது. அதே போல அலா ஜிஹத்தி தஅஸீல், இது எல்லாத்தையும் தியரியாக படிப்பது அதுதான் உலூமுல் குர்ஆன். அதை பிராக்டிக்கல் பண்றது தஃப்சீர் தான். எல்லாத்தையும் நாங்கள் பிராக்டிஸ் பண்றது தஃப்சீர் கலையில் வரும். ஆனால் உலூமுல் குர்ஆனை நாங்கள் என்ன படிப்போம்னு கேட்டால் இவைகள் தான் என்ன, இவைகள் ஒவ்வொரு விஷயங்களும் என்ன விஷயம் அப்படின்னு. இன்னொரு தாரீஃப் இருக்குது என்ன, இன்னொரு தாரீஃபும் அது கீக்குது. இன்னொரு தாரீஃப் என்ன, இதை சுருக்கினால் இது எல்லாத்தையும் சுருக்கி 2 தலைப்புக்குள்ளுக்குள்ள நடக்கலாம். குர்ஆன் இறங்கியதோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை படித்தல், அதே போல அதனை புரிவதற்கான விடயங்களை படித்தல். என்ன, குர்ஆன் இறங்கியதோடு சம்பந்தப்பட்ட தகவல்களை படிப்பதோடு அதனை புரிந்து கொள்வதற்கான தகவல்களையும் உள்ளடக்கிய கலைக்குத்தான் என்ன சொல்லப்படும், உலூமுல் குர்ஆன் என்பதாக சொல்லப்படும். ரைட். இதை தவிர உள்ள மேலதிகமான தகவல்கள் எதுவுமே என்ன உலூமுல் குர்ஆனுக்கு நவீன கால வரையறைப்படி வரமாட்டாது. நவீன கால வரையறைப்படி வரமாட்டாது. ரைட். அப்போ உலூமுல் குர்ஆன்ல இந்த அவ்வளவு சப்ஜெக்டை நாங்கள் படிக்கணும். படித்தா தான் உலூமுல் குர்ஆன் படித்ததாக அர்த்தம்.
உலூமுல் குர்ஆன் படித்ததாக அர்த்தம். ரைட். அப்போ நுசூலுள்ள எதெல்லாம் படிப்போம் நாங்கள்? வஹீனா என்னன்றது படிக்கிறது நுசூலில் வரதான். கைஃபியத்து நுசூல், எப்படி குர்ஆன் இறங்கிச்சு, அவ்வலு மா நஸல் வ ஆகிரு மா நஸல், அதே போல் அல் மக்கி வல் மதனி, அஸ்பாபு நுசூல், இதெல்லாம் தன்சீலில் வரும். ஹைசு நுசூலுஹு. அடுத்தது அது தொகுக்கப்பட்ட வரலாறு. ரைட்டா? அதற்கு பின்னால் குர்ஆனுடைய சிறப்பியல்புகள், அதில் என்ன வரும்? குர்ஆனின் அற்புதம், குர்ஆனுக்கு மட்டுமுள்ள விஷயங்கள் அதில் உள்ளடங்கும். அஸ்மாவுல் குர்ஆன், ஃபதாயிலுல் குர்ஆன், அதெல்லாம் அதில் உள்ளடங்கும். ரைட். அதே போல ஹுகூக்குல் குர்ஆன் தான் கிராஅத்துஹு, மஅரிஃபத்து தஃப்ஸீரிஹி வ ததப்புருஹு வல் இன்திஸாரு லஹு, அப்படின்ற பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கும். இந்த ஒரு குர்ஆன் இது முக்கியமான ஒரு பாடம், மதரசாக்கள் மிச்சம் கற்பிக்கப்படாத ஒரு பாடம். இல்முல் இன்திஸார் இல் குர்ஆனில் கரீம், குர்ஆன் சம்பந்தமாக எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு கலை தான் அது. அதுதா குர்ஆன் சம்பந்தமான சந்தேகங்கள், குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் தானே, முஸ்லிம்கள் அல்லாத ஆக்களாக எழுப்பப்படக்கூடிய சந்தேகங்கள், இவைகளுக்கு நாங்கள் எப்படி பதிலளிப்பது என்பதை படிக்கக்கூடிய கலை தான் அது. அப்போ அந்த இன்திசார் குர்ஆன்றது குர்ஆனுக்குரிய ஹுகூக்குல உண்டு. அடுத்தது என்ன, குர்ஆன் ஓதுவதோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். என்ன? தஜ்வீத், அதே போல வேற என்ன, அஹ்ருஃபுஸ் ஸபஆ, வேற இல்முல் கிராஅத் சம்பந்தப்பட்ட கலை, கிராஅத்தோடு சம்பந்தப்பட்ட கலை. அதே போல அல் வக்ஃபு வல் இப்திதா, ஆதாபு திலாவா, இதெல்லாம் அதில் வரும். ரைட். அடுத்தது கடைசியாக என்ன, தஃப்சீரோட சம்பந்தப்பட்டது. என்ன தஃப்சீரோட சம்பந்தப்பட்டது? உசூல் தஃப்சீர், முக்கியமாக உசூல் தஃப்சீர். அதே போல என்ன, மனாஹிஜுல் முஃபஸ்ஸிரீன், அஹ்காமுல் குர்ஆன், நாசிக் மன்சூக், முத்தஷாபிஹ், முஹ்கம் முத்தஷாபிஹ், முஷ்கில், முபஹமாத், முனாசபாத், இப்படின்னு பல விஷயங்கள் அதில் உள்ளடங்கும். பல விஷயங்கள். அதே போல தர்ஜமத்துல் குர்ஆன், அதுவும் அதில் தான் வரும். ரைட்டா? குர்ஆனை தஃப்சீர் பண்ணுறதுல உள்ளது. அதே போல குர்ஆனுடைய மொழி என்ன, அரபு மொழியோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள். என்ன? முஃப்ரதாத்துல் குர்ஆன், கரீபுல் குர்ஆன், முபஹமாத்துல் குர்ஆன், அல் உஜூஹு வன் நவாயிர், வேற என்ன, இராபுல் குர்ஆன், பலாகத்துல் குர்ஆன், அக்ஸாமுல் குர்ஆன், அம்சாலுல் குர்ஆன், கிஸஸுல் குர்ஆன், ஜதலுல் குர்ஆன், இப்படி பல வகைகள் அதில் இருக்குது. சரியா? அடுத்தது அடுத்த என்ன தலைப்புன்னு கேட்டால், மௌதூஉ உலூமுல் குர்ஆன். மௌதூஉ உலூமுல் குர்ஆன், உலூமுல் குர்ஆன் மௌதூன்னு சொன்னா என்ன, அது எதனோடு சம்பந்தப்பட்டது, அது எதை பற்றி பேசுகிறது? குர்ஆனை பற்றி பேசுகிறது. வைத்தியத்துறை இது, அதுல மௌது என்ன, உடம்பு மனிதனுடைய உடம்பு, பதனுல் இன்சான், அதுதான் மௌது. திப் பதனுல் இன்சான். அது மாதிரி ஃபிக்ஹுல மௌது என்ன, அஃஆலுல் முக்கல்லஃபீன், அப்படியா இல்லையா? அஃஆலுல் மனிதர்களுடைய வயது வந்தவர்களுடைய செயற்பாடுகளுக்கு என்னென்ன சட்டம், இதை செஞ்சா வாஜிப், இதை செய்யறது வாஜிப், இதை செய்யறது ஹராம், இது மக்ரூ, இது உபாஹ், அதுதான் ஃபிக்ஹுடைய மௌது. அது மாதிரி உலூமுல் குர்ஆனுடைய மௌது இதுதான் குர்ஆன். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன அதை படிக்கிறதுக்குரிய காரணம் என்ன சொன்னோம். உலூமுல் குர்ஆனில் நாங்கள் குர்ஆன் எப்படி இறக்கப்பட்டது, அது எப்படி பாதுகாக்கப்பட்டது, எப்படி தொகுக்கப்பட்டது, அது எப்படி எழுதப்பட்டு, இது அஹ்ருஃபுஸ் ஸபஆ என்ன, கிராஅத்னா என்ன, வஹி எப்படி இறங்கிச்சு, அது எப்படி பாதுகாக்கப்பட்டு, இதெல்லாம் படிக்கிறதால என்ன நடக்கும்? எங்களுக்கு முழுமையான ஒரு குர்ஆனை பற்றி ஒரு திருப்தி ஏற்படும். குர்ஆன் சரியானதுதான், சரியான முறையில் தான் பாதுகாக்கப்பட்டது, அதில் எந்த சந்தேகத்துக்கும் விடவில்லை என்று நாங்கள் சின்னத்திலிருந்து நம்பி வாரோம். ஆனால் அதை இப்படி படித்தாத்தான் எங்களுக்கு விளங்கும். அப்போ குர்ஆனை தொகுக்கிறதுக்காக சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, அதுக்கு அவங்க போட்ட திட்டங்களை பார்க்கும் பொழுது என்ன நடக்கும்? எங்களுக்கு ஒரு உறுதி வரும், குர்ஆனில் அணுவளவும் சந்தேகம் வரதுக்கு இடமில்லை அப்படின்னு. ரைட். அடுத்தது ஏற்கனவே நாங்கள் சொன்னது மாதிரி அல் குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான சரியான அணுகுமுறை அணுகுமுறை என்ன, புரிவதற்கும் அதனை படிப்பதற்கும் அதனை ஓதுவதற்குமான சரியான அணுகுமுறை என்ன என்பதை எங்களால் என்ன செய்யலும் புரிந்து கொள்ள முடியும். ரைட். அடுத்தது இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்காக, குர்ஆனுக்கு சேவை செய்வதற்காக உலமாக்கள் செய்த முயற்சிகள், அவர்களுடைய தியாகங்கள், இவற்றை நாங்கள் என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். அதே போல நவீன காலத்தில் இஸ்லாத்துக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நாங்கள் எதிர்கொள்ளலாம். இதை சரியா படித்தா நாங்கள் எங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய அந்த ஆற்றல் உருவாகும்.
ரைட். அப்ப இந்த உலூமுல் குர்ஆனுடைய கலையை வந்து உருவாக்கியது யாரு? எப்ப உருவாகிச்சா? எப்ப உருவாகியது? உலூமுல் குர்ஆன் வந்து உலூமுல் குர்ஆன் ஏனைய கலைகள் எல்லாமே வந்து ஆரம்பத்தில் உருவாகினாலும் அது வந்து எப்படி இருந்துச்சு? நாங்கள் ஒரு கலையை பற்றி நாங்கள் கலையினுடைய தோற்றத்தை பற்றி பேசும்பொழுது 2 கட்டமாக அதை பிரிப்போம். 2 கட்டமாக நாங்கள் அதை பிரிப்போம். எல்லா கலைகளும் அப்படித்தான். அதுங்களா? முதலாவது அல் மர்ஹலத்து ஷஃபஹிய்யா. பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் வந்து எல்லா கலைகளுமே வந்து சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பெரும்பாலும் அல் மர்ஹலத்து ஷஃபஹிய்யான்னு சொல்லுவோம். நாங்கள் வாய் வழி மூலமாகத்தான் அந்த கல்வி வந்து காணப்படும். ரைட்டா? வாய் ரிவாயத்தன் தான் அந்த கலைகள் எல்லாம் காணப்படும். பிற்காலத்தில் வந்து என்ன அது வந்து தொகுக்கப்படும். முதலாவது உலூமுல் குர்ஆனை வந்து நாங்கள் 2 வகையாக பிரிக்கலாம். ரிவாயா ஷஃபஹிய்யா, அதுக்கப்புறம் மர்ஹலத்து ரிவாயாத்து ஷஃபஹிய்யா, ரெண்டாவது மர்ஹலத்து தத்வீன். மர்ஹலத்து அத்தத்வீன். முதலாவது ரிவாயாத்து ஷஃபஹிய்யா வந்து சஹாபாக்கள் தாபீங்களுடைய காலத்தில் அது இருந்தது. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் தாபீங்களுடைய காலத்தில் தாபீங்களுடைய காலத்தில் அந்த 3 சிறந்த நூற்றாண்டுகள் சொன்னால் கைருல் குரூனி கர்ணி, சிறந்த 3 நூற்றாண்டுகள் தான் இது வரைக்கும். கடைசி தாபியீன் அத்பாஉத் தாபியீன்களில் கடைசி ஆள் மௌத்தாகிறதோட அந்த 3 சிறந்த நூற்றாண்டுகள் அல்லது சிறந்த, அதுக்கு சரியான டிரான்ஸ்லேஷன் பண்ணனா என்ன, குரூனு ஸலாஸா சிறந்த சந்ததிகள் என்று மொழிபெயர்க்கலாம். நூற்றாண்டு என்ன நாங்கள் 100 நூற்றாண்டு சொல்லி பழைய கர்ணுக்கு அப்படி தான் வருது. சிறந்த சந்ததிகள், சிறந்த 3 சந்ததிகள் அவர்கள் ஹிஜ்ரி 220 வரைக்கும், ஹிஜ்ரி 220 வரைக்கும் தான் அந்த காலம். ஹிஜ்ரி 220 வரைக்கும் தான் அந்த காலம். ரைட். அப்போ எப்பொழுது வந்து இந்த தொகுக்கிறது ஆரம்பிக்கிறது? மர்ஹலத்து தத்வீன் எப்பொழுது ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னால் முதலாவது நூற்றாண்டின் 2ஆம் அரைவாசி பகுதியில், அதாவது 50க்கு பின்னால், ஹிஜ்ரி 50க்கு பின்னால் இருந்துதான் ஆரம்பித்து இறுதி பகுதியில் வந்து தான் அது வந்து உத்தியோகபூர்வமாக தொகுக்கப்படுவதற்கு ஆரம்பிக்கிறது. அப்போ இது வந்து பொதுவாக எல்லா கலையும் இப்படித்தான். அதில் ஒன்று தான் உலூமுல் குர்ஆன். அப்போ இந்த மர்ஹலத்து தத்வீனுக்கு தானே அதை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்? பல கட்டங்களாக நாங்கள் பிரிக்கலாம். குறிப்பாக முக்கியமாக ஆரம்ப கட்டம் எப்படி உருவாகிச்சு? முதல் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இருந்து ஆரம்பிக்கிறது தொகுப்பதற்கான முதல் கட்டம். அது வந்து உலூமுல் குர்ஆனுடைய சில தலைப்புகள், ஒரு தலைப்பு அல்லது ஒரு சில தலைப்புகளை மாத்திரம் உள்ளடக்கி தொகுக்கப்படக்கூடிய தொகுக்கப்பட்ட காலம். உலூமுல் குர்ஆன் முழுமையாக ஆரம்பத்தில் தொகுப்பதற்கு ஆரம்பிக்கல. ஒவ்வொரு சப்ஜெக்டாகத்தான் ஆரம்பத்தில் தொகுத்தாங்க. அதுக்கு யாருக்காவது உதாரணம் சொல்லலாமா? அப்போ முதலாவது தஃப்சீர். உலூமுல் குர்ஆன் ஒரு பகுதி தானே தஃப்சீர், அப்படியா இல்லையா? உலூமுல் குர்ஆன்ல ஒரு பகுதி தான் தஃப்சீர். ஏன்னா தஃப்சீர் வந்து குர்ஆனோட சம்பந்தப்பட்டது, அப்படித்தானே? உலூமுல் குர்ஆன் குர்ஆனோட சம்பந்தப்பட்டது தானே. இப்போ உலூம்னு சொன்னாலே என்ன? அது பல கலைகளை உள்ளடக்கியது தான் உலூமு தஃப்சீர்னு யாராவது சொல்றா? உலூமு தஃப்சீர் சில சொல்றதா? ஆனால் இல்மு தஃப்சீர் சொல்றதான் கூடுதலாக. உலூமுல் ஃபிக்ஹ்னு சொல்றா? இல்லை, இல்முல் ஃபிக்ஹ் தான் சொல்லுவோம். ஆனால் உலூமுல் குர்ஆன் சொல்ற காரணமாக அதுக்குள்ளால பல கலைகள், அதில் ஒன்று தான் இல்மு தஃப்சீர், இல்மு உஸூல் தஃப்சீர். இதெல்லாம் வந்து அதுக்கு உள்ளால் உள்ள கலைகள். அப்போ முதலாவது தொகுக்கப்பட்டது வந்து இல்மு தஃப்சீர்ல தான். என்ன தாரீஹு தஃப்சீர்னு ஒரு தனிப்பாடம் இல்லை. அது தாரீஹு தஃப்சீர் எப்படி தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைஞ்சு வந்ததுன்றது அது தனியாக நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு பாடம். யூனிவர்சிட்டியிலாம் தனியாக என்ன துக்தூரால படிப்பிப்பாங்க அந்த பாடம். அதுதான். அப்போ இப்போ இது வந்து இல்மு தஃப்சீர் முதலாவது உருவாக்கப்பட்டது. யாரு உருவாக்கினது? முதலாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மாணவர், முக்கியமான மாணவர் யாரு? முஜாஹித். அஹ்சன். முஜாஹித் இப்னு ஜபர் அவர்தான் முக்கியமான மாணவர். ரைட். அதே போல முகாத்திப் இப்னு சுலைமான், சுஃபியான் அஸ்-ஸௌரி, யஹ்யா இப்னு ஸல்லாம், இந்த அறிஞர்கள் என்ன செய்தார்கள்?
முதலாவதாக குர்ஆனுக்கான தஃப்சீரை எழுதினார்கள். முழு குர்ஆனுக்கும் இல்லை, ஓரளவு. முகாத்திர் இப்னு சுலைமான் தான் முழுமையாக குர்ஆனுக்கு தஃப்சீர் எழுதினார் முதலாவது ஆள். முகாத்திர் இப்னு சுலைமான் தான் குர்ஆனுக்கு முழுமையாக தஃப்சீர் எழுதின முதலாவது ஆள். அவர் மௌத்தாயின 150 ஹிஜ்ரி 150 மரணிக்கிறார் அவர். ரைட். இது முதலாவது கட்டம். உலூமுல் குர்ஆன்ல முதலாவது தொகுக்கப்பட்ட கலை வந்து இல்மு தஃப்சீர். தொகுத்தாக்கள் தான் நான் சொன்ன முக்கியமான ஆக்கள். அடுத்தது என்ன? இல்முல் மக்கி வல் மதனி. அடுத்ததாக தொகுக்கப்பட்ட கலை வந்து முக்கியமாக உலூமுல் குர்ஆன்ல மக்கி மதனி சம்பந்தமாக. அதை தொகுத்தவர் யார்? அக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு. அவர் மௌலா இப்னு அப்பாஸ், இப்னு அப்பாஸுடைய அடிமை. அதே போல் தஹாக் இப்னு முஸாஹிம், அல் ஹஸன் அல் பஸ்ரி, இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹரி, இவர்கள் தான் என்ன செய்தார்கள்? மக்கி மதனி என்ற தலைப்புல நூல்கள் எழுதினார்கள். அடுத்தது எழுதப்பட்ட தலைப்பு என்ன? நாசிக் மன்சூக். என்னது? அந்நாசிக் வல் மன்சூக். அதை எழுதினார்கள் யாரு? கதாதா ரஹிமஹுல்லாஹ். அதே போல இப்னு ஷிஹாப் அஸ்-ஸுஹரி என்ற முக்கியமான அறிஞர்கள் அந்நாசிக் வல் மன்சூக் என்ற பேர்ல கிதாப் எழுதினாங்க. அடுத்த விஷயம் என்ன? அல் வுஜூஹ் வன் நவாயிர். அல் வுஜூஹ் வன் நவாயிர். இதுலையும் வந்து எழுதினவர் யாரு? முகாத்திர் இப்னு சுலைமான். அவரை பத்தி நான் என்ன சொன்னேன்? இப்ப யார் முகாத்திர் இப்னு சுலைமான்? முதல் அல் குர்ஆனை முழுமையாக எழுதி அது இன்று வரைக்கும் பாதுகாக்கப்பட்டு எங்கள்கிட்ட பிரிண்ட்ல இது. அதான் விசேஷம். அதுக்கு முன்னால சிலாக்கள் எழுதியிருந்தாலும் அது எங்களுக்கு கிடைக்கல. அதே போல யஹ்யா இப்னு சல்லாம் என்பவர் முக்கியமான ஒரு அறிஞர். தஃப்சீர் துறையில ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் தான் யஹ்யா இப்னு சல்லாம் ரஹ்மத்துல்லாஹி அவர் ஹிஜ்ரி 200 மூத்தாக. அடுத்தது வந்து அப்ப இதுவரைக்கும் என்ன செய்து? இதுவரைக்கும் அப்படி ஒவ்வொரு தலைப்புல வந்து என்ன செய்து? நூட்கள் தனித்தலைப்புக்களாக. என்ன? உலூமுல் குர்ஆன் எல்லாத்தையும் தொகுக்காமல் தனித்தலைப்பு. அத்தத்வீனுல் முஃப்ரத் என்ன சொல்லுவாங்க அதுக்கு அரபுல? அத்தத்வீனுல் முஃப்ரத். தனித்தலைப்புக்களாக தொகுக்கப்பட்ட அல்லது சில தலைப்புகள் அல்லது ஒரு தலைப்பில் தொகுக்கப்பட்ட காலகட்டம். அதில் இன்னின்ன அறிஞர்கள் இன்னின்ன கலைகள்ல தொகுத்திக்கிறாங்க. ரைட். இப்போ இன்றைக்கு வரைக்கும் அப்படி புத்தகங்கள் வருதா இல்லையா? அஸ்பாபுன் நுசூல் சில புத்தகங்கள் வருது, நாசிக் வல் மன்சூக் வருது. இப்படி பல நூட்கள் இன்றைக்கு வரைக்கும் தொகுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ரைட். அடுத்த கட்டம் என்ன? முதலாவது கட்டம் என்ன சொன்னா? உலூமுல் குர்ஆனுடைய ஒரு தலைப்புல மாத்திரம் அத்தத்வீனுல் முஃப்ரத். இரண்டாவது கட்டம் அத்தத்வீனுல் அல் ஜுஸ்இ, சில தலைப்புக்களை. முதலாவது வந்து எல்லாமே நான் சொன்னதெல்லாம் உதாரணம் என்ன? மக்கி மதனி மட்டும் எழுதினாங்க, நாசிக் மன்சூக் மட்டும் எழுதினாங்க, அது வுஜூஹ் வன் நவாயிர் மட்டும் எழுதினாங்க, அல்லது தஃப்சீர் இல்மு தஃப்சீர் மட்டும் எழுதினாங்க. இரண்டாவது கட்டம் என்னன்னு கேட்டால் வேறு தலைப்புகளை வினைச்சா மக்கி மதனி மட்டும் இல்லை, மக்கி மதனியோட சேர்த்து இன்னும் சில உலூமுல் குர்ஆனுடைய தலைப்புகளை சேர்த்து சில தலைப்புகளை தொகுத்து எழுதப்பட்டது. இது வந்து எப்ப? 3ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்குது. இது வந்து 3ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. அதுல முக்கியமான நூல் எது? ஃபதாயிலுல் குர்ஆன் ومعالمه وآدابه. فضائل القرآن ومعالمه وآدابه. அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம். அப்ப இவர் முக்கியமான ஒரு அறிஞர். இவர் வந்து முக்கியமான ஒரு அறிஞர் தஃப்சீர் துறையில. இஸ்லாமிய வரலாற்றில் தோன்றின முக்கியமான ஒரு அறிஞர் தான் அவர். இவர் 224 மௌத்தார், ஹிஜ்ரி 224. இதுல வந்து என்ன விஷயம்டா, இவருடைய இந்த புத்தகத்துல சிறப்பம்சம் என்னென்று அறிஞர்கள் சொல்வார்கள். உலூமுல் குர்ஆன்ல தொகுக்கப்பட்ட முதலாவது நூல், எங்களை வந்தடைந்த உலூமுல் குர்ஆன்ல தொகுக்கப்பட்ட எங்களை வந்தடைந்த முதலாவது நூலாக கருதப்படக்கூடிய நூல் வந்து இந்த ஃபதாயிலுல் குர்ஆன் தான். ஏற்கனவே சொன்ன புத்தகங்கள் வந்து தனித்தலைப்பு தானே, அதனால அதை கணக்கெடுக்கல. இந்த முதலாவது நூலாக அவைகள் முதலாவது நூலாக பட்டியலில் வராது. இந்த ஃபதாயிலுல் குர்ஆன் தான். ஃபதாயிலுல் குர்ஆன் என்ற நூல் அபு உபைத் அல் காசிம் இப்னு சல்லாம் என்ற நூல் தான். என்ன? ஆனா அந்த நூல்கிட்ட பேரை பார்த்தா எப்படி விளங்குது? ஃபதாயில மட்டும் பத்தி பேசுற மாதிரி தானே விளங்குது. ஆனா அப்படி இல்லை. அதுல உலூமுல் குர்ஆன்ல பல விஷயங்களை அவர் பேசுகிறார். பல விஷயங்களை அஹ்ருஸ் ஸபாக்களை பத்தி கூட அதுல பேசுகிறார் அவர். அப்ப இதுதான் ஹிஜ்ரி 224 தொகுக்கப்பட்ட நூல், முதலாவது நூல். அடுத்த நூல் தான் ஃபஹ்முல் குர்ஆன் நூல். லில் ஹாரிஸில் முஹாசிபி என்று சொல்லக்கூடிய அறிஞர். அதுக்கு பின்னால் ஃபுனூனுல்
அஃப்னான் ஃபி அயூனி உலூமில் குர்ஆன் இப்னுல் ஜௌஸி, இப்படி பல நூல்கள் இருக்குது. ரைட், இன்றைக்கு வரைக்கும் இந்த சில தலைப்புகளை மாத்திரம் உள்ளடக்கி பல நூல்கள் தொகுக்கப்பட்டு வருகின்றன. இப்போ எத்தனாவது கட்டம் இது? எத்தனாவது கட்டம்? பிரதானமாக எத்தனை கட்டம் சொன்னோம்? 2 கட்டம். என்னென்ன? மர்ஹலா அஷ்ஷஃபஹிய்யா, மர்ஹலத்து தத்வீன். இப்போ நாங்கள் போய் பேசினீங்கிறது மர்ஹலத்து தத்வீன் உள்ள 2வது கட்டம். மர்ஹலத்து தத்வீன் உள்ள 2வது கட்டம். முதல் கட்டம் தனித்தலைப்புல மாத்திரம் தொகுக்கப்பட்டது, 2வது சில தலைப்புகள்ல மாத்திரம் தொகுக்கப்பட்டது. 3வது உலூமுல் குர்ஆனை அனைத்தையும் இணைத்து முழுமையாக தொகுப்பதற்கான முயற்சி நடந்த காலம். அது எப்ப இருந்து ஆரம்பிக்குது? ஹிஜ்ரி 700 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்குது. ஹிஜ்ரி 700 8ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்கின்றது. நூற்றாண்டு எப்படி கணக்கு பார்க்கணும் தெரியுங்களே? அப்ப 700 800 வரைக்கும் உள்ளது 8ஆம் நூற்றாண்டு. அப்படித்தான் பார்க்கணும். முதலாம் நூற்றாண்டிலிருந்து 100ஆம் ஆண்டு வரைக்கும் உள்ளது முதலாம் நூற்றாண்டு. 100 200 வரைக்கும் 2ஆம் நூற்றாண்டு. அப்படிதான் கணக்கு பார்க்கிறோம். ரைட். அப்ப இதுல முக்கியமான நூல்கள் பல இது. அதுல முக்கியமான பிரதான நூல் அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன். அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன். அப்ப அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன் மிக முக்கியமான நூல், முக்கியமான முதலாவது நூல். ஏன்னா உலூமுல் குர்ஆன்ல எல்லா தலைப்புகளையும் உள்ளடக்கி, அதாவது எல்லா தலைப்புகளையும் அவருடைய கருத்துப்படி, அந்த ஆசிரியருடைய கருத்துப்படி உலூமுல் குர்ஆன் அனைத்தையும் தொகுத்ததாக சொல்லப்படக்கூடிய முக்கியமான நூல் தான் அல் புர்ஹான் ஃபி உலூமில் குர்ஆன். கட்டாயம் நாம் இதை வாசிக்கிறது முக்கியமான ஒரு நூல், வாசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு நூல். இதுல எத்தனை வகையான உலூமுல் குர்ஆன் வகைகளை சொல்லுகிறாரு? கிட்டத்தட்ட 47 வகையான இல்முகளை அவர் அதுல சொல்றாரு. 47 வகையான நினைவு வச்சுக்கோங்க, அது கட்டாயம் தெரியணும். அது விளங்குதா? அப்பதான் உங்களுக்கு பின்னால் வர நூல்களை பற்றிய பெருமதி உங்களுக்கு விளங்கும். அடுத்தது முக்கியமான நூல் என்ன? அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன். யாரு ஆசிரியர்? இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய நூல் அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன். இது முக்கியமான ஒரு நூல், முக்கியமான ஒரு நூல். அடுத்தது நவீன, இது இந்த 3வது கட்டம். விளங்குதா? இது இல்லாம இன்னும் சில நூல்களுக்கு தான் நான் பின்னால் வரும். அது இன்ஷா அல்லாஹ் அந்த உலூமுல் குர்ஆன் எப்படி படிக்கிறன்ற விஷயத்துல அது வரும். அடுத்தது என்ன? நவீன காலம். நவீன காலம் எப்ப இருந்து ஆரம்பிக்குது? 14ஆம் நூற்றாண்டிலிருந்து ஆரம்பிக்குது. எத்தனையாம் ஆண்டு? 1300 ஆரம்பிக்கிறது தான் அல் கர்னு ராபி ஆஷர். அல் கர்னு அர் ராபி ஆஷர். விளங்குதா? அது நிறைய பேர் அதை சிலாக்கள் தெரிஞ்சாலும் திடீர்னு மாறிடும், தவறிடும். அதை கவனமாக வைக்கணும். அப்ப இத்கான், அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் நூல் தொகுக்கப்பட்டதன் பின்னால பெரிசாக யாரும் என்ன செய்யல, இப்படி எல்லா கலைகளையும் உலூமுல் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எல்லா கலைகளையும் தொகுப்பதற்கான முயற்சி நடக்கவில்லை. ஆனால் இத்கானுக்கு பின்னாலேயும் ஒரு முக்கியமான ஒரு நூல் வெளிவந்தது. அது என்ன நூல்? அஸ்ஸியாதா வல் இஹ்சான் ஃபி உலூமில் குர்ஆன். அஸ்ஸியாதா வல் இஹ்சான் ஃபி உலூமில் குர்ஆன் லிப்னு அகீலா அல் மக்கி. அவர் லிப்னு அகீலா அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் 1150 மௌத்தாயினார். அவர் தொகுத்துகிறாரு. அவர் உத்கான்ல வராத இன்னும் பல விடயங்களை உள்ளடக்கி என்ன செஞ்சுகிறாரு? அல் இத்கான் ஃபி உலூமில் குர்ஆன் இமாம் சுயூத்தியுடைய நூல்ல வராத பல விடயங்களையும் அவர் உள்ளடக்கி இருக்கிறாரு. அதுல எத்தனை கலைகளை சொல்லுகிறாரு? 154 கலைகளை அவர் சொல்றாரு. முதலாவது இவர் எத்தனை சொன்னாரு? புர்ஹான் 47. அப்ப இத்கான் எத்தனை சொன்னார்? அப்ப 80. இத்கான்ல 80 வருது. அப்ப டபுள் மடங்கு. பாத்தீங்களா? புர்ஹான் உள்ளத்தை விட டபுள் மடங்கு தான் இத்கான். இத்கான் உள்ளத்தை விட டபுள் மடங்கு தான் அஸ்ஸியாதா வல் இஹ்சான் ஃபி உலூமில் குர்ஆன் கிதாபுல இப்னு அகீலா அல் மக்கி ரஹ்மத்துல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுக்கு பின்னால இப்ப நவீன காலத்துல தொகுக்கப்பட்ட நூல்களை நாங்க பார்த்தா நிறைய பாடத்திட்டங்களுக்காக தொகுக்கப்பட்ட நூல்கள் பல நூல்கள் இருக்குது. பாடத்திட்டத்துக்காக தொகுக்கப்பட்ட பல நூல்கள் இருக்குது. அதுல முக்கியமான நூல் என்னன்னு கேட்டால் மனாஹிருல் இர்ஃபான் ஃபி உலூமில் குர்ஆன். யாரு ஆசிரியர்? ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹ். இது அஸ்ஹர், ஜாமிஉல் அஸ்ஹர்ல, ஜாமிஉல் அஸ்ஹர்ல ஜாமியத்துல் அஸ்ஹர் ஜாமியாத்துல் அஸ்ஹர்ல அஸ்ஹர் யூனிவர்சிட்டியில பாடத்திட்டத்துக்காக தொகுக்கப்பட்டது தான் அது. அந்த நூலுடைய விசேஷம் என்ன? நவீன கால நிறைய சுபஹாத்துகளுக்கு, சந்தேகங்களுக்கு மறுப்பு சொல்லுகிறார். அதுல மிக விரிவான பதில்கள் அவர் சொல்லுகிறார்.
அது முக்கியமான விஷயம் அந்த நூல். அது இத்கானுக்குரிய ஒரு ஷரஹமா இருக்கு அந்த நூல் கிட்டத்தட்ட. இரண்டாவது முக்கியமான ஒரு நூல் மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன். மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் துக்தூர் சுபஹ் ஸாலிஹ். யாரு? துக்தூர் சுபஹ் ஸாலிஹ் என்று சொல்லக்கூடிய அறிஞருடைய நூல். இது ஒரு முக்கியமான நூல். அந்த நூல்ல இருந்து தான் நிறைய பேர் அதற்கு பின்னால உலூமுல் குர்ஆன் நூல்களை தொகுத்தாங்க. அவருடைய பேரை செல்லாமே அவர் சொன்ன நிறைய கருத்துக்களை பலர் தொகுத்தெழுதி இருப்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். இவருடைய நூல் ஒரு முக்கியமான ஒரு நூல் மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் துக்தூர் சுபஹ் ஸாலிஹ். மன்னா அல் கத்தான் அவர் அந்த கிதாபை தான் நாங்கள் தான் படிச்சவங்க. மன்னா அல் கத்தான் அந்த புத்தகம் தான் நாங்கள் படித்தது. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நூல். அது ஒரு முக்கியமான ஒரு நூல். அடுத்ததாக அல் முஹர்ரர் ஃபி உலூமில் குர்ஆன். இது நவீன காலத்தில் ஷேக் முஸாஅத் அத்-தய்யார் சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அறிஞர், தற்காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களை பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர். அவர் எழுதின நூல். அதே போல இதுவும் அவர் எழுதினதுதான். இது ஒரு நிறுவனத்தால் எழுதப்பட்டு அவரால் சரிபார்க்கப்பட்ட ஒரு நூல். அல் முயஸ்ஸர் ஃபி உலூமில் குர்ஆன். அழகான ஒரு தொகுப்புல ஷாட்டெல்லாம் போட்டு மெப்பெல்லாம் போட்டு சும்மா அழகான முறையில் தோத்திக்கிறாங்க. அல் முயஸ்ஸர் ஃபி உலூமில் குர்ஆன். அல் முயஸ்ஸர் ஃபி உலூமில் குர்ஆன் முஅல்லிஃப் இல்லை. இது ஒரு குழுவாக ஒரு குழுவால் தயாரிக்கப்பட்டது. அதை சரிபார்த்தவர் தான் முஸாஅத் அத்-தய்யார். அதே போல கானிம் கத்தூரில் ஹம்த் என்று சொல்லப்படக்கூடிய ஈராக்கை சேர்ந்த ஒரு முக்கியமான ஒரு அறிஞர். உலூமுல் குர்ஆனுடைய கலையில, தஜ்வீதுடைய கலையில ஒரு முக்கியமான பிரபலமான நல்ல ஆய்வுகளை வழங்கிய ஒரு அறிஞர் தான் அவர். கானிம் கத்தூரில் ஹமத். அதே போல முஸாஅத் இப்னு சுலைமான் அத்-தய்யார். இவங்க ரெண்டு பேருடைய நூட்களையும் நீங்க கண்டா பயப்படாம வாங்கலாம். அடுத்தது மாஹதில் இமாம் ஷாத்திபி. மாஹதில் இமாம் ஷாத்திபி ஜித்தால ஒரு நிறுவனம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் ஒரு அது இல்லை நான் சொல்வது, ஜித்தால இருக்குது. வழங்குதா? அது அவங்களுடைய நூட்களும் மிக அழகாக வடிவமைக்க. அதாவது இது உங்களுக்கு என்ன பாடம் படிக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல். பாடம் பாருங்க, பாடம் முடிச்சதுக்கு பின்னால் உங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்த முழு பாடத்தையும் ஒரே பக்கத்துல சுருக்கம் தருவாங்க. முழு பாடத்தை அதுக்கு பின்னால் அதுல இருந்து கேள்விகள் தருவாங்க. அதுக்கு பின்னால கீழே உங்களுக்கு மேலதிகமான பயிற்சிகளுக்காக மேலதிகமான உங்களை சிந்திக்க தூண்டுறதுக்கான சில கேள்விகள் பாடத்துல இல்ல, உங்களுக்கு பாடத்துல வந்திருக்காது. அதை மேலதிகமாக உங்களுடைய கல்வி திறமையை வளர்த்துக் கொள்வதற்காக, தகவல்களை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி தரக்கூடிய ஒரு உதாரணமா இத்கானை பத்தி சொன்னார் தானே இப்ப முன்னால. இப்ப இதுல ஒரு கேள்வி இது اقرأ مقدمة كتاب الإتقان في علوم القرآن ثم أجب على ما يلي. இத்கான் ஃபி உலூமுல் குர்ஆன் கிதாபுடைய முகத்திமா வாசிச்சு பின்னால் உள்ள கேள்விகளுக்கெல்லாம் பதிலளிங்க அப்படின்னு. அப்ப இது என்ன செய்யும், எங்களுடைய கல்வித்தரத்தை என்ன செய்யும், அது இன்னும் அதிகரிக்கும். சரியா? அடுத்ததாக உலூமுல் குர்ஆன் கலையை உலூமுல் குர்ஆன் பாடத்தை நாங்க படிக்கிறதாக இருந்தால் 3 கட்டம் இது. 4 கட்டமாக நாங்கள் பிரிச்சுக்கிறோம். அல் மர்ஹலத்துல் ஊலா முதலாவது கட்டத்தில் நீங்க என்னென்ன புத்தகங்களை படிக்கலாம் அப்படின்னு சில ஆலோசனைகள் இங்க வழங்கப்படுது. மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் மன்னா அல் கத்தான். சரியா? அது போட்டுக்கிறோம் நாங்க. ஆனா அதுக்கு பதிலா நீங்க போடுங்க என்னன்னு கேட்டால் அல் முஹர்ரர் ஃபி உலூமில் குர்ஆன். என்ன கிதாபு? அல் முஹர்ரர் ஃபி உலூமில் குர்ஆன் மர்ஹலத்துல் ஊலா. அதோட சேர்த்து நீங்க போட்டுனாலும் பிரச்சனை இல்லை. அல் முஹர்ரர் ஃபி உலூமில் குர்ஆன். அதே போல மபாஹிஸ் ஃபி உலூமில் குர்ஆன் சுபஹ் ஸாலிஹ், அதுவும் முக்கியமான ஒரு நூல். அதே போல திராசாத் ஃபி உலூமில் குர்ஆன், இதோட ஆசிரியர் டாக்டர் ஃபஹது ரூமி. இந்த நூட்கள் உங்களுக்கு உலூமுல் குர்ஆனை பற்றி ஒரு ஆரம்பமாக ஒரு அறிமுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு முதலாவதாக படிக்கிறதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பொருத்தமான நூட்கள். இது நான் தெரிவு செஞ்சு தந்தது இல்லை. இந்த கலையில துறை போக கற்ற பேராசிரியர்களால தெரிவு செய்யப்பட்ட பட்டியல் தான் இது. அடுத்த 2வது கட்டத்துக்கு போவோம் நாங்க. 2வது கட்டம் என்னன்னு கேட்டால் அல் முகத்திமாத்துல் அசாசியா ஃபி உலூமில் குர்ஆன் دكتور عبد الله الجديع المقدمات الاساسيه في علوم القرآن. இந்த புத்தகத்தில் சிறப்பம் செய்து 2வது கட்டம். முதல் கட்டத்துக்கு அவ்வளவு பொருத்தம் இல்லை, 2வது கட்டத்துக்கு தான் பொருத்தம். இது முதல் கட்டம் சுருக்கமாக நீங்க கருத்து வேற்றுமைகள் எல்லாம் இல்லாம படிச்சுட்டு வருவீங்க, அதான் முதல் கட்டம். 2வது கட்டத்தில் என்ன, அதுல கருத்து வேற்றுமைகள், அதுல சரியான ராஜ் மர்ஜூ அதெல்லாம் படிச்சு தரப்படும். எல்லாம் தரம் வரும், எல்லா தலைப்பும் வரும். ஆனா என்ன, கருத்து வேற்றுமைகள், ஹிலாஃபு, தர்ஜி, ஹராஜி அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சப்ஜெக்டை மட்டும் சொல்லிட்டு போவாங்க. 2வது கட்டத்துல தான் என்ன அந்த மாதிரி தலைப்புகள் எல்லாம் வரும். உதாரணமா முதல் கட்டத்தில் நாசிக் மன்சூக்னா என்ன, மன்சூக்னா என்ன, அதுக்கான உதாரணங்கள் இதுதான் போடுவாங்க.
ஆனா இந்த கிதாபில் நீங்க வந்தால் அந்த நாசிக் மன்சூக் சம்பந்தமா எழுப்பப்பட்ட சந்தேகங்கள் முதல் கட்டத்தில் உள்ள நூட்கள்லையும் வீக்கலாம். சில வேலை நான் மபாசி உங்களுக்கு குர்ஆன்லையும் வீக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த சில சுபஹாத்துகளுக்கு மறுப்பு. ஆனா இந்த நூட்கள்ல வந்து மிக விரிவாக அது ஆய்வு செய்யப்படும், ஆராயப்படும். அல் முகத்திமாத்துல் அஸாஸிய்யா ஃபீ உலூமில் குர்ஆன் அப்துல்லா ஜுதையா. ரைட். அடுத்தது அவருடைய இன்னொரு நூல் இது ஹதீஸ் கலையில அப்துல்லா ஜுதையா. அவருடைய ஆய்வுகள் எல்லாம் முக்கியமான ஆழமான ஆய்வுகள். ஒரு சில விஷயங்களை தவறிவிட்டு இருந்தாலும் இந்த சப்ஜெக்ட்ல வந்து அவர் ஹதீஸ் துறை ஆய்வாளர் தான். அவர் முக்கியமாக அத்தஹரீர் ஃபீ உலூமில் ஹதீஸ், அத்தஹரீர் ஃபீ உலூமில் ஹதீஸ் என்ற கிதாப் தான் உசூல் ஹதீஸ்ல நவீன காலத்தில் துவக்கப்பட்ட முக்கியமான ஒரு நூல். மனாஹிலுல் இர்ஃபான் நான் சொன்ன ஏற்கனவே ஜுர்கானி ரஹ்மத்துல்லாஹி என்ன நூலும் வந்து இந்த இரண்டாவது கட்டத்துக்கு பொருத்தமான நூல். மூணாவது உலூமுல் குர்ஆன் பைனல் புர்ஹான் வல் இத்கான். இது வந்து ஹாசிம் ஹைதர். இது வந்து முக்கியமான ஒரு நூல், முக்கியமான ஒரு நூல். ஏன் முக்கியமான ஒரு நூல்? புர்ஹான்ன்றது நாங்கள் சொன்னோம் வந்து எல்லா கலையையும் உள்ளடக்கி, இந்த உலூமுல் குர்ஆனுடைய பல கலைகளையும் உள்ளடக்கி எழுதப்பட்ட முதலாவது ஒரு நூல். அதே போல அந்த ஆசிரியர் வந்து சாதாரண ஒருத்தர் இல்லை. இமாம் ஜர்கஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பல கலா வல்லுனர். அவர் வந்து உசூல் ஃபிக்ஹ்ல பல நூல்கள் எழுதுகிறாரு. ஃபிக்ஹ் துறையில் நல்ல பாண்டித்யம் பெற்றவர். எனவே அவருடைய ஆய்வுகள் வந்து சாதாரண ஆய்வுகள் அல்ல, மிக முக்கியமான ஒரு ஆய்வாளர் தான் இமாம் ஜர்கஷி ரஹ்மத்துல்லாஹ். எனவே அவருடைய நூலையும் இத்கான், இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹ் அவருடைய இத்கான், உலூமுல் குர்ஆன் சொன்னாலே இத்கான் தான். உலூமுல் குர்ஆன் சொன்னாலே முக்கியமான பிரபலமான நூல் வந்து இத்கான். உலூமுல் குர்ஆன் நாங்கள் ஒரு ஆய்வு செய்யறோன்னு வைங்க, அந்த ஆய்வுல வந்து எங்களோட துணை சான்றுகள் பட்டியலில் இத்கான் என்ற நூல் வராட்டி அந்த ஆய்வுல வந்து சரியான பெரிய ஒரு வீக்கின்னு அர்த்தம். எனவே அந்த ரெண்டு கிதாபுல உள்ள தகவல்களையும் உள்ளடக்கி அழகான முறையில் எழுதப்பட்ட ஒரு நூல் ஹாசிம் ஹைதர். அப்ப இந்த நூலை வந்து என்ன செய்யலாம்? உலூமுல் குர்ஆனுக்கு நீங்க அடிப்படை நூலாக வைத்துக் கொள்ளலாம். உலூமுல் குர்ஆன் கலைக்கான ஒவ்வொரு கலையிலையும் வந்து முக்கியமான நூட்கள் இது. அது மாதிரி உலூமுல் குர்ஆனை நீங்க முக்கியமாக அடிப்படையாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நூல் தான் இது. ஒரு நூலை வந்து நான் இந்த கலையில என்கிட்ட உள்ள ஃபிக்ஹ்ல உள்ள இந்த நூல் தான் பிரதான நூல் அப்படின்னா இந்த கருத்து என்ன? பிரதான நூல் தான் என்னன்னு கேட்டா அது எல்லா கலையிலையும் நல்லா நினைவு வச்சு இந்த நூலை வந்து திரும்ப 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 நீங்க வாசிக்கணும். ஃபிக்ஹ்ல ஒரு நூலை நீங்க பிரதான நூல்னு கருதினால், உதாரணமாக மின்ஹாஜின் வெப்மே மஹல்லிண்டு அந்த மஹல்லி நூலை வந்து என்ன செய்யணும்? அதை திரும்ப 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 வாசிச்சு கொண்டே முடிய வாசிக்கணும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு முறையாவது அதை திரும்ப வாசிக்கணும். அடுத்தது அந்த கலை சம்பந்தமாக வேற வேற இடங்கள்ல படிக்கக்கூடிய ஃபவாயிதுகள், நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மேலதிகமான தகவல்களை இந்த நூல்ல வந்து என்ன செய்யணும்? மார்க் பண்ணி வைக்கணும். இந்த நூல்ல நாங்கள் மார்க் பண்ணி வைக்கணும். அப்ப அத மாதிரி ஒரு நூல் தான் இது உலூமுல் குர்ஆன் பைனல் புர்ஹானி வல் இத்கான். கிட்டத்தட்ட 800 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். 800 பக்கங்களை கொண்ட ஒரு நூல். நீங்க இந்த நூலை எடுத்து என்ன செய்யணும்? இதை வைத்துக்கொண்டு உலூமுல் குர்ஆனுடைய அடிப்படை நூலாக நீங்க வைத்துக் கொள்ளலாம். இத்கானுல் புர்ஹான் ஃபீ உலூமுல் குர்ஆன் 4வது நூல் ஃபதுல் ஹசன் அப்பாஸ். இத்கானுல் புர்ஹான் ஃபீ உலூமுல் குர்ஆன் இந்த 4 நூலும் முக்கியமாக 2ஆம் கட்டத்துக்கு பொருத்தமானது. எல்லா நூலும் உங்களுக்கு அவசியம் இல்லை. நான் இந்த ரெண்டுமே ஓகே போதும் உங்களுக்கு. முகத்திமா அஸாஸிய்யா ஃபீ உலூமுல் குர்ஆன், உலூமுல் குர்ஆன் பைனல் புர்ஹானி வல் இத்கான், இந்த 2 நூல் இருந்தாலும் போதுமானது. அல் முகத்திமாத்துல் அஸாஸிய்யா நூல் வந்து பாடம் நடத்துறதுக்கு நல்ல மதரசாக்கள்ல பாடம் நடத்துறதுக்கு பொருத்தமான ஒரு நூல். அடுத்தது 3வது கட்டம் தான் என்ன? அல் இத்கான் ஃபீ உலூமில் குர்ஆன், அல் புர்ஹான் ஃபீ உலூமில் குர்ஆன், அஸ்ஸியாதா வல் இஹ்சான் ஃபீ உலூமில் குர்ஆன். இந்த 3 நூலும் வந்து என்ன? 3வது கட்டம் ஆய்வு நிலையில உள்ள மாணவர்களுக்கானது. ஆய்வு நிலையில உள்ள மாணவர்களுக்கானது தான் இது. இப்ப இந்த எல்லா கிதாபையும் எங்களால் வாசி முடிக்கலுமான முடிக்கலாம். ஆனா என்ன தெரிஞ்சிக்கணும். உதாரணமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன். உதாரணமா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? உலூமுல் குர்ஆன்ல அல்லது தஃப்சீர்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தா ஒரு கிதாபில் இத்கான்ல வைத்து பார்க்குறீங்க இல்லை, அப்ப அதோட முடிஞ்சு. இத்கான் இல்லாட்டி மரா வேற எங்க வைத்து பார்க்கு அப்படி நினைச்சு நீங்க வராது. அப்ப இது தெரிஞ்சாக்களுக்கு தான் என்ன செய்யும்? புர்ஹான் ஒரு கிதாபு இது, ஜியாதா வல் இஹ்சான் ஒரு கிதாபு இது, அந்த கிதாபுல போய்த்து பார்ப்போம்னு எங்களுக்கு ஐடியா அப்பதான் வரும். அதனால நான் சொன்னேன், மதுகள் படிக்கிறதால உள்ள பிரயோசனம் என்ன? நாங்க எந்த இடத்துல இருக்கிறோம், நாங்க என்ன செய்யணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ரைட். 4வது கட்டம் வந்து மர்ஹலத்து தத்பீக் அலா குதுபி தஃப்சீர் கிதாபுல நேரடியாக போய் நாங்க இந்த படித்த விஷயங்களை என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி நாங்க பார்க்கணும். நாங்க படித்த மாதிரி தான் இருக்குதா அல்லது வார்த்தமாக இருக்குதா அப்படின்ற விஷயங்களை வந்து நாங்க என்ன செய்யணும்? நாங்க பார்க்கணும். ரைட். இப்ப இது வந்து உலூமுல் குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட பகுதி. சரிங்களா? இப்ப வந்து நாங்க பார்ப்போம் உசூல் தஃப்சீர். சரிங்களா? உசூல் தஃப்சீர் என்ன? தஃப்சீர் என்ன? முதலாவது தஃப்சீர் நான் படிக்கிறேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். சூரத்துல் ஆதியாத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத் இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத்
فإنه على ذلك شهيد وإنه بحب الخير لشديد. அப்படின்னா என்ன கருத்து? ஹுப்புல் மால் சரிதானா? خيرنا மாலா, இந்த இடத்துல மால், ஏன் அந்த இடத்துல மால்? இந்த ரைட், அப்போ அந்த இடத்துல மால் 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 என்றதான் அர்த்தம். அப்போ அந்த தஃசீர் தெரியாட்டி அது வந்து புகழாக மாறிடும். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா மனிதனுடைய தீய குணங்களை சொல்றாரு. அல்லாஹ் தஆலா தீய குணங்களை தான் சொல்லி போறா மனுஷனுடைய. அப்போ இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத் நேரடி அர்த்தம் கொடுத்தா நடக்கும். அந்த இடத்துக்கு அந்த அந்த சியாக்குக்கு பொருந்தாது, சியாக்குக்கு அது பொருந்தாது. எனவே தஃசீர் தெரிஞ்சதுனால தான் நாங்கள் அதை வந்து சரியாக புரிந்து கொள்கிறோம். எனவே தஃசீர்னு சொன்னா என்ன? பயானுல் மஅனல் முராதி மினல் ஆயா. தஃசீர்னா என்ன? பயானுல் மஅனல் முராதி மினல் ஆயா அப்படின்னா என்ன? அல் முராதுன்ற வேர்டை எடுத்தா என்ன பிரச்சனையா? பயானுல் மஅனா மினல் ஆயான்னு சொன்னா என்ன? பயானுல் மஅனாண்டா வசனத்துக்கான கருத்தை விளங்கப்படுத்துறது வந்துடும். அது என்ன? அது லுகா ரீதியான கருத்தை கொடுத்தாலும் அது தஃசீர் ஆகும். அப்படித்தானே? இப்போ லுகா ரீதியான கருத்து எல்லா இடத்துக்கும் பொருந்துமா? எல்லா இடத்துக்கும் பொருந்த மாட்டாது. உதாரணமாக வல் ஆதியாத்தி வபஹா, வல் ஆதியாத்தி வபஹா அப்படின்னா என்ன? மூச்சு திணற ஓடக்கூடிய வபஹ்னு சொன்னா குதிரை ஓடும்போது ஒரு சத்தம் கொண்டு வருது, அதுக்கு வபஹ்னு சொல்றது. வல் ஆதியாத்தி வபஹா. அப்ப மூச்சிறைக்கு ஓடக்கூடிய குதிரைகள் மீது குதிரையா இல்லை ஒட்டாமா? சஹாபாக்கள் மத்தியிலே கருத்து வைக்கணும் வருது. ஒரு சாலார் வந்து என்ன ஒட்டாமல் சொல்கிறாங்க, ஒரு சாலார் குதிரைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து குதிரைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா பபஹண்ட வேர்டை வச்சு பபஹண்டு குதிரைக்கு தான் பொறுப்புன்றதுனால அப்படி நாங்கள் தர்ஜி பண்ண மற்ற கருத்து ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இப்போ இதில் வந்து லுகா ரீதியாக மட்டும் சொன்னால் என்ன? காரு பஸ் எல்லாம் வரும் தானே ஓடக்கூடியதுண்டா, அப்படியே இல்லையா? அப்போ அது இந்த இடத்துல முராது இல்லை, இந்த இடத்துல அது முராது இல்லை. அப்படிதானே? அப்போ பயான் மஅனல் முராதி அப்படின்னா அல்லாஹ் தஆலா என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிவதுதான், என்பதை தெளிவுபடுத்துவதுதான் தஃசீர். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனத்தின் மூலமாக என்ன சொல்ல வருகிறான் என்பதை புரிவதுதான் தஃசீர், என்பதை தெளிவுபடுத்துவது. தஃசீர் என்றால் பயான். பயான்னா என்ன? தெளிவுபடுத்தல். பயான் என்ன? தெளிவுபடுத்தல். அப்போ அந்த தெளிவுபடுத்துவதற்கு தான் தஃசீர்னு சொல்லுது. இல்மு தஃசீர்னா அது எப்படி தெளிவுபடுத்துறது என்ற விடயங்களை உள்ளடக்கியது தான் அந்த இல்மு தஃசீர் என்பது. ரைட். அப்போ உசூலு தஃசீர்னா என்ன? அப்போ இந்த தஃசீரை செய்வதற்கான அடிப்படைகள் என்ன? இந்த தஃசீரை செய்வதற்கான அடிப்படைகள் என்ன அடிப்படை? அது முதலாவது விஷயம் என்ன? துருகு தஃசீரில் குர்ஆனில் கரீம். என்ன? துருகு தஃசீரில் குர்ஆனில் கரீம். அடுத்தது என்ன? ரெண்டாவது என்ன? துருகு பயானில் மஅனல் முராதி மினல் ஆயா. அதுதான் நான் தஃசீர் சொன்ன துருக் தஃசீர் குர்ஆன், துருக் பயானில் மஅனல் முராதி மினல் ஆயா. அடுத்து என்ன? வகைஃபியத்து இஸ்திஃபாதத்தில் மஆனி மின்ஹா. வகைஃபியத்து இஸ்திஃபாதத்தில் மஆனி மின்ஹா, அதனுடைய கருத்துக்களை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது, குர்ஆன் வசனங்களிலிருந்து கருத்துக்களை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை படித்தது. அதே போல வசிஃபத்துல் முஃபஸ்ஸிர், ஒரு முஃபஸ்ஸிர் வந்து எப்படி இருக்கணும், அவருக்கான தகமைகள் என்ன என்ற விஷயங்களை உள்ளடக்கியது தான் இந்த உசூலு தஃசீர் என்பது. இப்போ தஃசீர் என்பது என்ன? தஃசீர் என்பது அது விரிவான ஒரு கலை, அதற்கான அடிப்படைகளை உள்ளடக்கியது தான் உசூலு தஃசீர். அடிப்படைகளை உள்ளடக்கியது தான் உசூலு தஃசீர். அதில் 3 விஷயம் உள்ளடக்கும். முதலாவது விஷயம் வந்து துருக்கு பயானில் முராதி மின் மஆனில் குர்ஆனில் கரீம். ரெண்டாவது என்ன? வகைஃபியத்து இஸ்திஃபாதத்தில் மஆனி மின்ஹா, அதில் இருந்து கருத்துக்களை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்வது, குர்ஆனுடைய வசனங்களில் கருத்துக்களை அடைந்து கொள்வதற்கான முறை என்ன என்பதை உசூலு தஃசீர் படித்தா தான் எங்களுக்கு விளங்கும். அடுத்தது என்ன? வசிஃபத்துல் முஃபஸ்ஸிர், ஒரு முஃபஸ்ஸிர் எப்படி இருக்க வேண்டும், ஒரு முஃபஸ்ஸிருக்கான தகமைகள் என்ன என்ற விஷயங்களை உள்ளடக்கியது தான் உசூலு தஃசீர் என்பது. உசூலு அத்தஃசீர் என்பது. அப்போ இந்த உசூலு தஃசீரில் முக்கியமான நூல் என்ன? முகத்திமா ஃபி உசூல் தஃசீர் இப்னு தைமிய்யா ரஹ்மஹுல்லாஹ் எழுதி இருக்கக்கூடிய முகத்திமா ஃபி உசூல் தஃசீர். அந்த நூலுக்கு வந்து உஸ்தாத் துக்தூர் முஸாஅத் தையார் வந்து ஒரு ஷரஹ் எழுதுகிறார். அந்த ஷரஹோட சேர்த்து நாங்கள் படித்தால் அது எங்களுக்கு அந்த புத்தகம் அழகான முறையில் விளங்கும். ஷரஹு முகத்திமா ஃபி உசூல் தஃசீர் துக்தூர் முஸாஅத் தையார். அதே போல் அவருடைய இன்னொரு நூல் இது ஃபுசூலுன் ஃபி உசூல் தஃசீர். என்ன? ஃபுசூலுன் ஃபி உசூல் தஃசீர். அதுவும் வந்து
உசூல் தஃப்சீரை நாங்கள் படித்துக் கொள்வதற்கு பொருத்தமான ஒரு நூல். அதே போல அத்தஹரீர் ஃபி உசூல் தஃப்சீர், அது முசாஅத் தையாருடைய இன்னொரு நூல். இந்த 3 நூலும் வந்து உசூல் தஃப்சீரை படிப்பதற்கு பொருத்தமான ஒரு நூல். கைஃப நக்ரஉ குதுபத் தஃப்சீர், கைஃப நக்ரஉ குதுபத் தஃப்சீர், தஃப்சீர் நூட்களை வந்து எவ்வாறு படிக்க வேண்டும். தஃப்சீரை வந்து எப்படி படிக்க வேண்டும் என்பது இந்த உசூல் தஃப்சீரில் நாங்கள் பேசக்கூடிய முக்கியமான விஷயம். அப்போ முதலாவது விஷயம் 2 முறை. இது தஃப்சீரை படிக்கிறதுக்கு வந்து தஃப்சீர் நூட்களை வாசிக்கிறதுக்கு வந்து 2 முறை. ஒன்று அத்தரீகத்துல் பஹ்சியா, ரெண்டாவது அத்தரீகத்து ஷுமூலியா. என்ன அத்தரீகத்துல் பஹ்சியா, ரெண்டாவது அத்தரீகத்து ஷுமூலியா. அத்தரீகத்துல் பஹ்சியான்னு என்ன? ஆய்வுன்னு சொன்னால் என்ன? தேவைக்கு ஆய்வுகளின் போது எங்களுக்கு சில வசனங்களுக்கு தஃப்சீர்கள் தேவைப்படும். ஒரு பயானுக்கு வந்து ரெடியாக கொள்ள ஒரு தஃப்சீர், குர்ஆனுக்கு ஒரு வசனத்துக்கு தஃப்சீர் தேவைப்படும். இந்த நேரத்தில் எப்படி வாசிக்கிறது, எந்த நூட்களை வாசிக்கிறது? அதே போல தரீகத்து ஷுமூலியாண்டா தஃப்சீர்